வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் லஞ்சுக்கு ரசம் சாதம் பீட்ரூட்டு அப்படி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பீட்ரூட்டில் எக்கு சேர்த்து செஞ்சு கேட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் சொல்லியிருக்கேன், வீட்டுக்காரரும் சொல்லியிருக்காரு. 2 முட்டை தான் இதில் இருந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை வச்சு இந்த செஞ்சு வச்ச பீட்ரூட்டை வச்சு அப்படி தான் இன்றைக்கி இந்த பொரியலை செய்ய போகிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த 2 முட்டையவும் உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்காக 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ இதை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் நல்லா பொரிச்சாச்சு, பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். முட்டை லோ ப்ரெஷர் உள்ளவங்க டெய்லி 2 முட்டை அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. அந்த லோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நீங்கி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும், ரத்த சோகையை போக்கும். அதே மாதிரி இந்த பீட்ரூட் ஹீமோகுளோபின் அதிகமாக பெருகிறதுக்கு உதவி பண்ணும். இந்த 2மே எலும்பை நல்லா வலுவாக வச்சுக்கும். 2மே எதிர்ப்பு சக்தியவும் நிறையா கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பெரியவங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஓகே, பீட்ரூட்டு எக்கு பொரியல் செஞ்சாச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கடி. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி செய்யலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இன்னைக்கு ஸ்நாக்ஸு 10 பிஸ்தா 2 பேருக்கும், 2 குட்டே எல்லாமே நட்ஸு சேர்ந்தது தான், பேரிச்சம்பழம் எல்லாமே எறும்பு சத்து உள்ளது, 2 பாதாம். அதுக்கு மேலே சாப்பிடவும் மாட்டாங்க, நல்லா தெரியும். ஏன்னா வீட்டிலன்னா நம்ம பிடிவாதம் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க பாதாம். அதனால தான் 2 வச்சுருக்கேன். 2 போதும். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு 2 கொடுத்து கொண்டு வந்தாலே, ஒரு பேரிச்சம்பழமும் 2 பாதாமும் 10 பிஸ்தாவும் கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி உள்ள இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ஃபினிஷ் ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.